என்ன செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம லெபனீஸ் ஃபலாஃபில் சாண்ட்விச் அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அவங்க குபூஸில் செய்வாங்க, நம்ம சப்பாத்தி செஞ்சு அதில் செய்வோம். அதுக்கு ஆட்டோ மாவு எடுத்துருக்கிறேன், கோதுமை மாவு. கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம், கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுமாரி கொஞ்சம் லூஸாக நல்லா மாவு பிணைஞ்சி வச்சுருக்குது. இந்த அளவுக்கு லூஸில் மாவு பிணைஞ்சிங்க. பிணைஞ்சி உடனே நம்ம இது பவுல் போட்டு உடனே சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். வச்சு சுடணும்லாம் அவசியம் இல்லை. உருண்டை போட்டு நம்ம அதை வளர்த்தி தவா அங்கே சூடாகிட்டுருக்குது. உடனே நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 சாண்ட்விச் வரும். இது போல் நம்ம வளர்த்தி தவாவில் போட்டு நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்குவோம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தினமும் நம்ம இது போல் அரபி ஃபுட்டும் சவுத் இண்டியன் தமிழ்நாட்டு வகை ஃபுட்டும் நம்ம போடுறோம். நம்ம வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். இது போல் நம்ம சப்பாத்தியை ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கிறோம். மீடியமான தீயில் வச்சு சுட்டு எடுத்துங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த சப்பாத்தி சுட்டு இருந்தாச்சு. அடுத்து நம்ம அந்த ஃபலாஃபில் மிக்ஸுக்கு இது என்ன நான் சேர்க்குறேன்னு போட்டுக்கிறேன். இந்த ஃபலாஃபில் மிக்சரை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து லூஸான பிறகு ஒரு முட்டை, ஒரு 2 மேசைக்கரண்டி அளவு எள்ளு, பிளாக் பெப்பரு 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, கொஞ்சம் உப்பு, மல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, முழு மல்லியை இடித்து அதையும் போட்டுக்கிறேன். பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூனு, கொஞ்சம் பைகார்பனேட் சோடா, அதாவது சோடாப்பு, அப்போ சோடாப்பு இருக்குல்ல, அதில் ஒரு 1/2 டீஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபலாஃபில் மிக்ஸிங் எப்படி செய்கிறதுங்கிறத நான் அதை ஒரு தனி வீடியோ போடுறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு அது பெரிய ப்ராசஸ். அதை நான் உங்களுக்கு தனி வீடியோ தான் போட முடியும். அது நான் விரைவில் அந்த வீடியோ போட்டு நான் இந்த வீடியோட ஜாயின் பண்ணி விடுவேன். அந்த வீடியோ போடும்போது தான் இந்த வீடியோ அதில் நான் ஜாயின் பண்ணி விடுவேன். பெல் பட்டனில் சேர்ந்து பார்த்துக்கிற மாதிரி. இது போல் நம்ம அந்த ஃபலாஃபிலை இந்த ஒரு இதில் வச்சு நம்ம சுட்டு எடுக்கிறோம். இந்த ஒரு உபகரணத்தினால இது அங்கே நம்ம ஊரில் கடைக்காய் கட்டி நம்ம சும்மா உருண்டை போட்டு வடை தட்டுற மாதிரி தட்டி வச்சு கூட பொரித்து எடுத்துக்கலாம். மசாலா வடை தட்டி பொரிக்கிற மாதிரி பொரிச்சிக்கலாம். இது அந்த ஃபலாஃபிலோட அந்த ஒரு வகை ஒரே மாதிரி ஷேப்பாக வரும். அதுக்கு தான் இது. நல்லா ஒரு மீடியமான தீயில் வச்சு நம்ம இதை நல்லா
பொரித்து எடுத்துடுறோம். நல்லா வெந்துடுச்சுன்னா அவங்களுக்கு மிதக்க ஆரம்பிச்சிடும். வடை எல்லாம் மிதக்குது. இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதான் சரியான எடுக்க வேண்டிய பதம். நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக இது வந்து வெஜ்ஜி தான். இது நான்வெஜ்ஜெலாம் எதுவும் இல்லை. கலக்காத ஒரு சாண்ட்விச். இது நான்வெஜ் கலக்காத ஒரு வெஜ்ஜி ஐட்டங்களாக சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விட்சு. பாக்கி உள்ள அந்த ஃபலாஃபிலையும் நம்ம பொரித்து எடுத்துக்கிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் உள்ள. பொரிச்சு எடுத்தாச்சு. நல்ல ஒரு ரிச்சான ஒரு வடைன்னு சொல்லலாம் நம்ம இந்த ஃபலாஃபிலை. அவ்வளவு எல்லாம் சத்தான பொருள்லாம் அதில் சேர்த்துருக்கு. அதுக்கு வந்து நம்ம தஹினியாக செய்யணும். சாஸு சாண்ட்விச்சுக்கு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தயிர் எடுத்துக்கிறோம். ஒரு கப்பில் எலுமிச்சம்பழ சாறு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஊற்றிக்கிறோம். அந்த தஹினி சாஸுன்னு விற்கிது, தஹினிட்டு, அதை வாங்கி அது ஒரு 4 மேசை கரண்டி அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். 3 4 தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குங்க, உப்பு தேவைக்கு. கொஞ்சோண்டு பிளாக் பெப்பரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பிளாக் பெப்பரு, மிளகுத்தூள் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சோண்டு நான் ஓலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், தேவையில்லாட்டி இது ஆயில் இல்லாமலும் நம்ம செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. கொஞ்சோண்டு லூஸ் ஆகிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். சாஸ் தஹினியா சாஸு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சப்பாத்தியும் சுட்டாச்சு, இந்த ஃபலாஃபிலும் பொரிச்சு எடுத்தாச்சு, சாஸும் தயார் பண்ணியாச்சு. அதோட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்லாம் இதில் வைக்கிறோம். அது என்னென்ன வெஜிடபிள்னு சொல்கிறேன், பார்த்துங்க. தக்காளி ஸ்லைஸு கட் பண்ணி ஒரு 2 தக்காளியை அதை பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து புதினா இலை, அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது லெட்யூஸ் இலை, இது அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சாண்ட்விச்சுக்கு வைக்கிறது. இது கொக்கம்பர் பிக்கிள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பீட்ரூட், ஒரு பீட்ரூட்டை தோலை எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கிறேன். இந்த கொக்கம்பர் பிக்கிள் எப்படி செய்கிறதுனாக்கா, ஒரு இது இருக்குல்ல, வெள்ளரிக்காய் வந்து வாங்கி ஒரு பாட்டிலில் போட்டு கொஞ்சம் பாதி தண்ணியும் பாதி அளவு வினிகரு உப்பு போட்டு கலக்கி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த கொக்கம்பர் பிக்கிள் ரெடி ஆகிடும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு ஒரு இந்த சப்பாத்தி எடுத்து அதில் அந்த சாஸை தடவி ஒரு 2 ஃபலாஃபில் எடுத்து உடச்சி விட்டு அது மேலே பீட்ரூட்டு, துருவின பீட்ரூட்டு, கொஞ்சம் லெட்யூஸு, கொஞ்சம் புதினா இலை, அந்த கொக்கம்பர் பிக்கிள், அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஒரு இந்த ஸ்லைஸாக வெட்டின தக்காளியும் வச்சு மேலே கொஞ்சோண்டு அந்த சாஸை கொஞ்சம் போடுறோம். போட்டு சுற்றி சாப்பிட வேண்டியது தான். ஃபலாஃபில் சாண்ட்விச்சு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் விரைவில் அந்த ஃபலாஃபில் அதை எப்படி அது தயார் பண்ணுறதுக்கான செய்முறை எப்படி, என்னென்ன சேர்க்கணும், எப்படி செய்யணுங்கிறத நான் விரைவில் அந்த மிக்சிங் எப்படி செய்யறது நான் வீடியோ போடுறேன்.
நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நம்ம இது போல் நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம போட ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அரபு நாட்டு உணவு வகையும் நம்மளுடைய தமிழ்நாட்டு உணவு வகையும் ரெண்டுமே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.